ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/11/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை 5:28 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 2:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரமானது வந்து விடுகிறது. மதியம் 2:53 வரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தின்னு கொடுத்திருப்பா. அதாவது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இந்த நாளிலே சங்கடஹர சதுர்த்தியானது கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த நாளிலே அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அங்காரகி சதுர்த்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. அதாவது இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை நாளோடு சதுர்த்தி திதியும் இணைகின்ற இந்த நாளை அங்காரகி சதுர்த்தி என்கின்ற பெயரிலே மிகவும் விசேஷமான முறையிலே சொல்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:13 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:24 சந்திர உதயம் என்பது இரவு 9:07 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:32 முதல் 6:13 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:44 முதல் மாலை 4:10 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:03 முதல் பகல் 10:29 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 11:54 முதல் 1:19 வரையில் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:46 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மீரா அஸ்வின் ராம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பயம் தீர என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பயம் அப்படிங்கிறது எதனால வர்றதுங்கிறத யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு பயம் அப்படிங்கிறது வரும்னு சொன்னா இறைவனை எவர் ஒருவர் முழுமையாக நம்பவில்லையோ அவர்களுக்குத்தான் பயம் என்பது வரும். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்பயுமே சுவாமி பூஜை பண்ணிட்டே தான் இருக்கேன். காலையில சாயங்காலம் 2 வேளையும் விளக்கேத்துறேன். காத்தால கந்த சஷ்டி கவசம் சொல்றேன். சாயங்காலம் அது மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றேன். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றேன். என்னென்னவோ சொல்லிட்டு தான் இருக்கேன். பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளாக தேவையில்லாத பயம்ங்கிறது வர்றது. அப்பப்போ இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோங்கிற பயம் வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றவாதான் நம்மில் நிறைய பேர் இருக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் அனைவருமே இறைவனினுடைய பார்வையிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு துன்பப்படுறோம்னு சொன்னா கூட அந்த துன்பத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மை என்பது நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவனின் பால் முழுமையான நம்பிக்கை இருந்தாலே பயம் என்பது வந்து சேரவே சேராது. சரி சார், பயம் தீர என்ன வழிபாடு பண்ணணும்னு சொன்னா உதாரணத்திற்கு இன்றைக்கு கூட பார்த்தோம்னா அங்காரகி சதுர்த்தி அப்படின்னே கொடுத்திருக்கா. அதாவது இது ஒரு கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அக்னி அப்படின்னு சொல்றா. இந்த அக்னியோடு அந்த அக்னிக்குரிய அங்காரான்னு சொன்னாலும் நெருப்புன்னு தான் அர்த்தம். செவ்வாயை வந்து ஒரு நெருப்பு கிரகம்னு சொல்றா இல்லையா? அந்த செவ்வாயோடு கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய செவ்வாயோடு இந்த சதுர்த்தி திதியும் ஒன்றாக இணையும் பொழுது இதனை அங்காரகி சதுர்த்தின்னே சொல்றா. இந்த நாளானது மிகவும் விசேஷமான நாள்னு சொன்னா
எதற்கு என்று சொன்னால் அந்த வீரம் என்பது வந்து சேர்வதற்காக, அந்த தைரியம் என்பது வந்து சேர்வதற்காக. ஒரு செயலை செய்யும் பொழுது அதிலே தடையின்றி, தங்கு தடை ஏதுமின்றி வெகு வேகமாக அதனை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். இது சுப்பிரமணிய சுவாமி தான் இல்ல, இப்ப நீங்க வந்து வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா சுதர்சனரை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைகின்ற நாள் சுதர்சனர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜோதிடம் என்கின்ற விஷயம் அங்கே அடிப்படையாக வருகிறது. அந்த இயக்கம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த இயக்கத்தினை தருவது யாருன்னு சொன்னா அந்த மோஷன் அப்படின்னு சொல்றா. விடாமல் இந்த உலகமானது சுற்றி கொண்டே இருக்கிறது, இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இந்த கிரகங்களும் சுற்றுகிறது, பூமி சுற்றுகிறது, இந்த அண்டமே சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அந்த சுதர்சன சக்கரம் என்பது இயக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு சுதர்சனர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயம் என்பது நீங்கிவிடும். சத்ருசம்ஹார பூஜை என்று அதனை செய்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய பயமானது தீர்ந்துவிடும். இது எல்லாவற்றையும் விட நான் முதல்லையே சொன்ன மாதிரி இறைவனை முழுமையாக நம்புங்கள். இறைவனின் பால் மொத்தத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அதாவது சரணாகதின்னு சொல்றா இல்லையா, நமக்கு ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வரப்போறது நம்ம தெரிஞ்சுட்டாதான் நமக்கு பயம்ங்கிறதே வர்றது. பெரும்பாலும் இந்த குடும்ப தலைவர்கள் தன்னை பற்றி கவலைப்படுவதில்லை. தன்னுடைய குழந்தையினுடைய லைஃப் இப்படி ஆயிடுமோ, தன்னுடைய பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, தன்னுடைய புள்ள வந்து ஒழுங்கா இருக்க மாட்டானோ, அவனுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த குடும்ப தலைவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா தன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறார்கள். இப்படி அடுத்தவர்களை நினைத்து கவலைப்படுபவர்கள் கூட பயமின்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விட வேண்டும். காலையில சாயங்காலம் 2 வேளையுமே வீட்டை விளக்கேத்திட்டு வாங்கோ. அதுவும் இந்த கார்த்திகை மாசத்திலே கண்டிப்பாக தவறக்கூடாது. அதுவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் விளக்கேற்றணுங்கிற அவசியமே இல்லை. தினசரியே வீட்டு வாசலிலே காலை மாலை 2 வேளையுமே விளக்கினை ஏற்றி வைக்கலாம். உங்களுக்கு அந்த பயம் என்பது சர்வ நிச்சயமாக இருக்காது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.